ஓம் முருகா சரணம். அன்பு கொங்கு சொந்தங்களே, வான் புகழ் எட்டும் நிலையில் இருந்தாலும் பார் புகழ் போற்றும் பல நாடுகளில் இருந்தாலும் இன்று நம் காணொளிக்கு வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்கள் பொற்பாதங்கள் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் பொற்பாதங்கள் பணிந்தும், நமது குளோபல் கேபிஎன் குழுமத்தின் சார்பாகவும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் இந்த காணொளிக்கு வந்துள்ள அனைத்து நம் உறவுகளையும் வருக 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 என்று குளோபல் கேபிஎன் சார்பாக உளமாற வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமது காணொளியில் முத்தாய்ப்பான நாள் தான். இதை சொல்லுவதில் குளோபல் கேபிஎன் டீம் மிகுந்த பெருமை கொள்கின்றது. ஆம், ஒவ்வொரு நாளும் நமது கேபிஎன் காணொளியில் ஜூம் ஆப் வாயிலாக நம் இல்லத்திற்கே நமது கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த வான் புகழ் எட்டும் நிலையில் உள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள், சாதனையாளர்கள் நம் இல்லத்திற்கே வருகை புரிந்து அவர்கள் தம் வாழ்வில் வெற்றியடைந்த விதத்தையும், அவர்கள் வாழ்வில் வெற்றியடைவதற்கு சந்தித்துள்ள சோதனைகளை எவ்வாறு சாதனை கற்களாக மாற்றி அந்த உச்சத்தை எட்டியுள்ளார்கள் என்று இன்று வரை நாம் கண்டுள்ளோம். அந்த வரிசையில் இன்று மிகவும் ஒரு முத்தாய்ப்பான நாள் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் நமது கொங்கு செழிக்க மிக்க உறுதுணையாக இருந்து அத்தியாவசியமான அனைத்து தொழில்களிலும் முன்னேற வேண்டும் என்ற உத்வேகத்தின் பின்புலமாக இருப்பது மகளிர் மட்டுமே. ஆம், அந்த வரிசையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பது பெருமைமிக்க பதவியில் இருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினர், கொங்கு குலத்தின் சாதனையாளர். அந்த சாதனையை அடைய எவ்வாறு போராட்டங்களை கடந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதை இன்று நாம் சந்திக்கப் போகின்றோம். ஒரு ஆண் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல முயற்சிகளை எடுத்து பல இடையூறுகளை சந்தித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதுவே ஒரு பெண் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது இரட்டிப்பு மடங்கு அல்லது 4-5 மடங்கு சோதனைகளை கடந்துதான் வெற்றி பெற முடியும் என்பது அனைவரும் அறிந்ததே. அவ்வாறு ஒரு உச்ச நிலை அடைந்து அந்த பதவியையும் அவர் தம் வாழ்வில் வெற்றி பெற்ற விதத்தையும் அடைவதற்கு எவ்வளவு சோதனைகளையும் எவ்வளவு தடைக்கற்களையும் அவர்கள் கோபுர மணிக்கற்களாக மாற்றியுள்ளார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். அந்த வரிசையில் இன்று பெண்களுக்கு உண்டான அதிகாரம், எனது அனுபவங்கள் என்ற தலைப்பில் இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் கொங்கு குல புதல்வி, நம் கொங்கு மண்ணின் சாதனை பெண்மணி திருமதி சுதாதேவி IAS அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அவர்கள், IAS 2003 வருட கேடர், ஒரு MCOM பட்டதாரி, செம்பன் கூட்டத்து கொங்கு புதல்வி, பெரிய மணாலி காளியம்மன் கோவிலை வணங்கும் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர், ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலத்தில் பல சாதனைகளை கடந்து இன்று தமிழகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்துக் கொண்டு வருகிறார். 2016-2017 வருடம் ஹிமாச்சல பிரதேஷ் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்து பின்பு 2017 முதல் இன்று வரை ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் சென்னையில் தனது பெருமைமிக்க பதவியையும் மக்களுக்கு தொண்டாற்றும் சேவையையும் செய்து வருகின்றார். நண்பர்களே, சொந்தங்களே, பாரதியாரின் ஒரு பாடல் நினைவுக்கு வருகின்றது. உங்களுக்கு நம் கேபிஎன் ஜூம் ஆப் காணொளியின் ப்ரமோஷனில் 2 வரிகளை தெரிவித்துள்ளோம். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வயம் தலைக்குமாம், பூணு நல்லற தோடிங்கு பெண்ணுறு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம், பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்பீரோ, பேச்சுக்களை
கேட்பீரோ என்று பாரதியார் மிக அருமையாக கூறியுள்ளார். மாதராய் பிறத்தலுக்கே நல் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கூற்றிற்கிணங்க இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் நம் கொங்கு குலத்தின் அன்பு சகோதரி, IAS பதவியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும், நமக்கெல்லாம் பெருமை சேர்க்க இன்று நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள கொங்கு சாதனை பெண்மணி அவர்களை KBN குழுமம் சார்பாக வருக 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 என்று வரவேற்று அவர்கள் தம் சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சுவாமிகளின் பொற்பாதம் பணிந்து வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கொங்கு சமூகத்தைச் சேர்ந்த இந்த வெபினாரில் பொங்கி ததும்பி பூரணமாய் நிறைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் அனைவரின் முன் பேச வாய்ப்பளித்த கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கின் தலைமை குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சண்டே ஈவினிங் நம் வாழ்வில் எப்படி முன்னேறுவது, அடுத்த கட்டத்திற்கு நாமும் நம்மை சேர்ந்தவர்களையும் எப்படி கொண்டு செல்வது என்பதற்காக நேரம் எடுத்து இந்த வெபினாரில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மையோ நம்மை சுற்றியுள்ளவர்களையோ எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மிக மகத்தானது. அந்த வகையில் ஒரு சிறு சாதனை புரிந்த என்னை இந்த வெபினாரில் அழைத்து என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்த கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கின் தலைமை குழு அணுகிய பொழுது நான் மிகவும் பெருமைப்பட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க, பெண்ணின் அதிகாரம் எனது பயணம். இந்த எனது பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருந்தோம், என்னெல்லாம் பண்ணணுங்கிறத அசை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, என்னோட பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஐ நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை பர்த். ஒரு விவசாயம் மற்றும் தொழில் கலந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஒரு பெண் நான். என் தாய் தந்தையருக்கு நான் ஒரு தவ புதல்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெற்ற ஒரு புதல்வி. அப்படி தவ புதல்வியாக பிறந்து ஒரு நம் கொங்கு சமுதாயத்தின் ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல முதல் IAS பெண் அதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது, நான் எப்படிலாம் இந்த பயணத்தை பாதையை கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதிய கவிதையை வைத்து தொடங்க விரும்புகிறேன். கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதினார், மழை பெய்யாத சாயங்காலங்களில் கூட தனது மஞ்சள் குடையை மடக்காத ரோஸ்லின் டீச்சர் ஒரு நாள் 5ஆம் வகுப்பு ஆப்பிரிவில் அனைவரையும் கேட்டார், யார் யார் என்னவாக போகிறீங்க என்று. முதல் வரிசையை யாருக்கும் விட்டு கொடுக்காத வனிதாவும் லதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்றைக்கு திருமணமாகி ரேஷன் கடை வரிசையில் வனிதாவையும் தலையில் சீப்பை சொருகிக் கொண்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் லதாவையும் காண முடிகிறது. கடைசி பெஞ்ச் டேவிட் சொன்னான், என் அப்பாவின் இரும்பு கடையை பார்த்துக் கொள்வேன் என்று. அப்பொழுது அனைவரும் சிரித்தோம். அவன் இன்று நியூ ஜெர்சியில் அணு விஞ்ஞானி. பைலட்டாக போகிறேன் என்று சொன்ன பிரவீனை பிரமிப்புடன் பார்த்தோம். ஏனோ அவன் பாதியிலேயே தற்கொலை செய்து கொண்டான். என்ஜினியராகி பாலம் கட்ட போகிறேன் என்று சொன்ன நான் இன்று திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஆசிரியராக போகிறேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் அதே பள்ளியில் ஆசிரியரானான். நீண்ட நாள் கழித்து குண்டு சுரேஷை பார்த்த பொழுது கேட்டேன்,
ஆசைப்பட்ட வேலையிலேயே சேர்ந்து விட்டாயே, வாழ்க்கை எப்படி போகிறது என்று. சாக்பீஸ் துகள்கள் படிந்த கையை வைத்து என்னை கட்டிப்பிடித்து சொன்னான், நான் யாரையும் இப்பொழுது கேட்பதில்லை, என்னவாக போகிறீர்கள் என்று. இந்த கவிதை நம் உள்ளம் தொட்ட ஒரு கவிதை, என் உள்ளத்தை தொட்ட ஒரு கவிதை. ஏனெனில் இந்த கவிதை என் வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தும். அந்த கவிதையில் வரும் வனிதாவையும் லதாவையும் போல முதல் பெஞ்சை எப்பவுமே நான் ஸ்கூல்ல விட்டு கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி எப்போ யாரு என்னவாக போறேன்னு கேட்டாலும் டாக்டராக போறேன்னு சொன்னேன். சோ அந்த ஒரு 12th வரைக்கும் அந்த கனவு எனக்கு ரொம்ப தீவிரமான ஒரு கனவா இருந்துச்சு. ஆனால் அந்த கனவை விதி தூள் தூளாக்கியது என் தந்தையாரின் உடல் நலம் சரியில்லாம போனதுனால. இந்த நேரத்தில் என்னுடைய தந்தையை பற்றி நான் சொல்ல வேண்டும். 40 வருடங்களுக்கு முன்னால், 43 44 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஆணுக்கு பெண் நிகரென கொண்டவர் அவர். 2 பெண் குழந்தைகளே போதும் என்று, எனக்கு கொல்லி வைக்க ஆண்மகன் வேண்டாம், எனது மகளே போதும் என்று முடிவெடுத்த புரட்சியாளர். புரட்சி செய்கிறோம் என்று தெரியாமலே ஒரு புரட்சியை விதைத்தவர். அப்பாவின் செல்ல குழந்தையான எனக்கு அவர் உடல்நிலை சரியில்லாமல் நான் 12th படிக்கிறப்போ ஆனப்போ என்னுடைய கனவு கனவாகவே நின்று விட்டது. அதுக்கு மேல என்னால டாக்டர் படிப்பை ப்ரொசீட் பண்ண முடியல. பிகாஸ் இட் அஃபெக்டட் மீ a lot. அப்பா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால. தென் ஐ ஜாயின் மை காலேஜ். நார்மலா வந்து பயோகெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணி ஐ ஸ்டார்டட் மை கிராஜுவேஷன். அந்த கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கப்போ எல்லாருக்கும் எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி, யூ கேன் இமேஜின் 30 years பேக்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இப்பவும் அப்படிதான் இருக்கும். அம்மா வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 பொண்ணுங்க இருக்காங்க, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவர்களுக்கு தெரிந்தது. அந்த சவாலை எதிர்கொள்வதற்காக சீக்கிரம் அவசர கதியாக எனக்கு கிராஜுவேஷன் முடிக்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் தாய் தந்தையருக்கு ஒரு பெண்ணானவள் ஒரு திருமணம் செய்து விட்டால் அவர்களுடைய கடமை முடிகிறது, அவளுடைய வாழ்வும் செட்டில் ஆகிறது என்பதுதான் இன்று வரை பெற்றோர்களாக நாம் அனைவரும் நினைப்பது. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூலையில எனக்கு இப்படியே நம் வாழ்க்கை முடிந்து விடுமா, இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கூண்டு கிளியாவே வாழ்ந்துடணுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப முனைப்பா, ஐயோ இப்படி இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணலாம்னு தேடிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், என்னம்மா இப்படியே எப்படி இருக்கிறது, ஏதாவது பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு திருமணம் செய்து விட்டால் தங்கள் கடமை தீர்ந்துவிடும் என்று நினைத்த என் தாய் என் ஆதங்கத்தை எங்கோ புரிந்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, குங்குமம் வார பத்திரிகையை என்கிட்ட கையில கொடுத்து, இதுல ஒரு பேட்டி வந்திருக்கு, நீதான் நல்லா படிப்ப இல்ல, சோ நீ ஏன் இது மாதிரி ஒரு IAS ஆபீசர் ஆகக்கூடாது அப்படிங்கிற முன்னுரையோட அந்த குங்குமம் நாளிதழை என் கையில கொடுக்குறாங்க. ஐ வாஸ் லைக், அம்மா உங்களுக்கு ரொம்ப பேராசை, இது மாதிரிலாம் IASலாம் யார் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோட அந்த புக்கை வாங்கி நான் படிக்கிறேன். அது வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் IAS அதிகாரிகள், அவர்களுடைய பேட்டி. அதை படித்து விட்டு ரொம்ப நிராசையோட எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இதுக்கெல்லாம் வந்து பெரிய காலேஜஸ்ல படிச்சிருக்கணும் போல இருக்கு, அதுக்கு மேல வந்து அம்மா அப்பா எல்லாம் ஆபீசர்ஸா இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு இதை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியும், இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு அந்த சாப்டரை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். ஆனா கடவுள் என்னை விடவில்லை. இது நடந்து 3ஆம் நாள் இறைவனின் தூதனாக எங்கள் வீட்டுக்கு வந்தது தினமலர் பத்திரிகை. எங்கள் வீட்டில் அப்பா படிப்பது தினத்தந்தி, பக்கத்து வீட்டு பெரியப்பா தினமலர் பத்திரிகை படிப்பார். சில பொழுது போகாத நாட்களில் வரி வரியாக தினத்தந்தியை படித்து முடித்துவிட்டு எங்க அப்பா தினமலர் பத்திரிகையிலும் சில செய்திகளை தேடுவார். அப்படி ஒரு திருநாளாக அன்றும்
அவர் தினமலர் பத்திரிகையை பெரியப்பா வீட்டிலிருந்து வாங்கி வைத்திருந்தார். என்றும் இல்லாத திருநாளாய் அந்த தினமலர் பத்திரிகை என் கண்ணில் பட்டது. நார்மலா நான் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், பெருசா அதுல அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. சோ அது கண்ணில் பட்ட உடனே ரொம்ப அதிசயமாக இறைவனின் அருளால் அந்த பேப்பரை எடுத்து நான் ஓபன் பண்றேன். அந்த இரண்டாவது பக்கத்தில் இருந்தது யமுனா தேவி அவர்களின் பேட்டி. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2000ல ஐஏஎஸ் தேர்வு எழுதி IRS கஸ்டம்ஸ் ஆபீசராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்மணி. இங்க நம்ம ஈரோடு பக்கத்துல பெருந்துறையை சேர்ந்தவங்க. and she was a senior in my college. that I got to know. அந்த பேட்டியை படிக்கிறப்ப எனக்கு தெரியுது. அது படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம காலேஜ்ல நம்மள மாதிரி படிச்ச ஒரு அக்கானால இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற முடியும் என்றால் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற முடிவை அந்த நிமிடம் என் மனசுக்குள்ள தோணுச்சு. அவ்வளவுதான். அந்த நிமிஷமே அந்த 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 விதை எப்போ என் மனசுக்குள்ள விழுகுதோ அப்பவே நான் உடனே அந்த நிருபருக்கு தினமலர் ஆபீஸ் போன் பண்ணி அந்த நிருபரை பிடிச்சு அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அன்னைக்கே உடல்நிலை சரியில்லாத என் அப்பாவை இழுத்து கொண்டு அங்க செல்கிறேன். நான் அவங்கள பார்த்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காலையில இருந்து அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வீட்லயே சாப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்போ கேக்குறப்ப சொல்றாங்க, நான் சென்னை போய் படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறப்போ, முடிஞ்சா டெல்லி போய் படி அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன க்ளூவா அவங்க கொடுத்தாங்க. தட் இஸ் a better option அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக சென்னையில படிக்க கூடாதுன்னு இல்ல அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, வீட்டுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். நார்மலா இப்போ நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைகள் கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்கிறப்போ எவ்வளவு தூரம் நம்ம குழந்தைகளா இருக்கட்டும் சுத்தி உள்ள சொந்தங்களா இருக்கட்டும் அவங்கள எவ்வளவு தூரம் நம்ம நர்ச்சர் பண்ணி எடுத்துட்டு போறோம்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மினிமம். அந்த விதத்துல எங்க குடும்பத்துல என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், எங்க அம்மா அப்பா மிகப்பெரிய துணையா இருந்தாங்க. சோ நீ படிக்கணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா படி, அதுக்கான அத்தனை உதவிகளையும் செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று தூணாக என் சிஸ்டர் ஹஸ்பண்டும் நின்னாங்க. அதுவும் இறைவன் கொடுத்த நம்பிக்கை. நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்க மாமா சிஸ்டர் ஹஸ்பண்ட் சரி இப்ப படிக்க சுதா போறேன்னு சொல்லுது அப்படின்னு அவங்களோட நெருங்கின உறவினர்கள் கிட்ட எல்லாம் கலந்துகிட்டப்போ எவ்ரிவன் வாஸ் டிஸ்கரேஜிங். எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இமயமலை இருக்கு, இமயமலைக்கு மேல ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையில ஒரு கொம்பு இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு இங்க இருந்து கேக்குறப்போ ஆமா தெரியுதுன்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது நம்ம பக்கத்துல யாராவது ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல படிக்க போயிருக்காங்களா? இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்கு, இந்த பொண்ணை படிக்க அனுப்புறேன்னு சொல்றீங்களேன்னு அனைவரும் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. பட் திரும்ப திரும்ப நான் படிக்கிறேன் என்று சொன்ன என் உத்வேகத்தை பார்த்த எனது மாமா, இல்ல நீ போய் படி, பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பாஸ் ஆகலினா கூட பரவாயில்ல, யூ வில் கெயின் சம் நாலேஜ். சோ உனக்கு படிக்கணும்னு இருந்தா அதை பண்ணி பாத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. தோ நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிறப்போ எல்லாம் ஐ யூஸ் டு பி a class first student, school first student-ஆ தான் இருப்பேன். So that is not a qualification. இதனால நம்ம ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு மினி பஸ் புடிச்சு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறதுக்கு கூட தனியா போக தெரியாத யாராவது ஒரு துணைக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண்ணான் அந்த சமயத்துல. ஆனாலும் பாரதியின் வரிகளை அப்பொழுதும் நினைவில் கொண்டு, படிப்பு என்பது யாதென கேட்டேன் படித்து பாரென இறைவன் சொன்னான், அறிவு என்பது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் சொன்னான் என்பதை மனதில் கொண்டு படித்தே ஆக வேண்டும், அதை அனுபவித்து பார்த்தே ஆக வேண்டும் என்ற முடிவை எடுத்துட்டு டெல்லிக்கு கிளம்பி சிஸ்டர் ஹஸ்பண்டும் சரி வான்னு கூட்டிட்டு போய் அங்க கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு ஒரு பேயிங் கெஸ்டா ஒரு ரூம்ல விட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க.
நான் பேயிங் கெஸ்டா இருந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் சர்தார் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அந்த அங்கிள் வந்து ஒரு 2-3 டேஸ் என்ன பாக்குறாரு. நான் கிளாஸ்க்கு போறேன் வரேன், கிளாஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப என்னை கூப்பிட்டு கேக்குறாரு, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு ஆயா வேலைக்கு மட்டும்தான் வருவாங்க, அத மட்டுமே நாங்க பாத்துருக்கோம், இது என்ன புதுசா, why how did you come to study for IAS அப்படின்னு கேக்குறாரு. அது கேட்டோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியம். ஓ, இப்படி வேற ஒரு பரிணாமம் இருக்கா, மெட்ராஸ்ல இருந்து வந்தா ஆயா வேலைக்கு தான் வருவாங்க போல இருக்கு டெல்லி அப்படின்னு. ஓ, இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், ஒரு IAS ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அங்க கூட நான் லோ ஆகவே இல்லை. ஓ, இப்படி எல்லாம் நம்ம நல்லா முடியாது போல இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அகைன் அடுத்தது நான் கிளாஸ்க்குள்ள போறேன். கிளாஸஸ் நம்ம ஸ்கூல்ல பாத்திருக்கோம், காலேஜ்ல பாத்திருக்கோம், ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு 600-700 சேர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட நேம் அண்ட் வாட் இஸ் தேர் குவாலிஃபிகேஷன் இதை மட்டும் ஷார்ட்டா சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் அந்த 700 பேர்ல 300-350 பேர் IIT NIT படிச்ச என்ஜினியர்ஸ். அண்ட் மீதி பாத்தீங்கன்னா ஒரு 30-40 டாக்டர்ஸ் அண்ட் PG முடிச்ச டாக்டர்ஸ். மீதி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லா படிச்சிட்டு இருக்காங்க, டெல்லி யூனிவர்சிட்டியில, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில லா படிக்கிறாங்க, இல்ல எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காகவே தன்னை குழந்தை பருவத்திலிருந்து தயார்படுத்தி கொண்ட மாணவர்கள். அப்புறம் நம்ம தமிழ் பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த பூசா கேம்பஸ்ல இருந்து வந்திருக்காங்க. So every other person was so highly qualified in that class. நான் வந்து எனக்கு ஏதோ நாம இது whether I am out of place, எனக்கு வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியா தெரியுது. ஒரு ஸ்மால் டவுனை பேஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து ஒரு IAS படிக்கணும்னு வந்திருக்கோமே, இது கரெக்டா அப்படின்னு நினைக்கிற அதே சமயத்துல ஓகே இவங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் அதிகமா இருக்கலாம், பட் இஃப் ஐ புட் டபுள் தி ஹார்ட் ஒர்க் I can also become. அதை ஏன் மனசுல நினைச்சுக்கிறேன். மறுபடியும் என் உத்வேகமும் என் கனவும் என் லட்சியமும் என்னை எந்த விதத்திலையும் என்னை வந்து மனசோர்வு அடைய விடவே இல்லை. சோ அப்படியே படிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தவமாய் 18 மணி நேரங்கள் என் புத்தகத்தோடு செலவிட தொடங்கினேன். 3 மாசம் கழிச்சு ஒரு இந்தியன் பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வச்சு நாங்க 700 பேரும் எழுதுறோம். எழுதி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு இவாலுவேஷன்ல I was getting 3rd mark out of all the 700 students. So that gave me confidence. அது வந்து இமீடியட்டா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. கண்டிப்பா நாம பாஸ் பண்ணிடலாம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னோட மனசுல இன்னும் என்னோட நம்பிக்கையை அதிகப்படுத்துச்சு. அண்ட் அகைன் எனக்கு வந்து அப்போ வந்து IAS எக்ஸாம கிளியர் பண்ணணும். எக்ஸாம்ல 3 ஸ்டேஜ் இருக்கு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. சோ ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோம், செகண்ட் வருஷம் மெயின்ஸ் கிளியர் பண்ணலாம், தேர்ட் வருஷம் இன்டர்வியூ கிளியர் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ் கோல வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் சேலஞ்சஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு பயணிக்கிறேன். அடுத்த ஸ்டேஜை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. சோ ப்ரிலிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றேன், ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். when I came out I had a feeling எனக்கு நான் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மனசுல நல்லா தோணுது. சோ ஐ தாட் இப்ப மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும். அந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ஒரு 3-4 months தான் உங்களுக்கு கேப் இருக்கும். 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஒன்னு I have studied in the prelims, so one subject will be very new for me. அந்த நேரத்துல ரொம்ப எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சப்ஜெக்ட் வேணும் which I can complete in 3-4 months. சோ யார பார்த்தாலும் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா தமிழ்காரங்களே கரெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நிறைய மார்க் போட்டுருவாங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தமிழ்லயே இங்கிலீஷ்ல படிச்ச என்ஜினியர்ஸ் கூட தமிழ்லயே அத்தனை எக்ஸாமையும் எழுதி இன்டர்வியூல வரைக்கும் தமிழுக்கே போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ தாட் எனக்கு வந்து அந்த ஸ்மால் சப்ஜெக்ட் ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டுமே மனசுல விழுந்து அந்த தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தேன். தேவி ராஜேந்திரன் உடனே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி டெல்லியில இருந்து அங்க கோச்சிங் எடுத்து ஐ ஸ்டடிட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் ஐ கம்ப்ளீட்டட் மெயின்ஸ் ஆல்சோ.
இதுக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நாம இப்போ ஒரு ஸ்மால் டவுன் பேஸ் பண்ணி அந்த நேரத்துல இவ்வளவு கம்யூனிகேஷன் இல்ல, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, மொபைல் போன்ஸ் இவ்வளவு அதிகமா இல்ல. அந்த நேரத்துல எனக்கு நான் டெல்லி போறேன்னா கடுவாலம் போட்ட மாதிரி கிளாஸ்க்கு போவேன், அவங்க என்ன சொல்றாங்க வருவேன், வீட்டுக்கு வருவேன், படிப்பேன். இதை தவிர வேற யாருக்கிட்டையும் எதுவுமே கலந்துக்க மாட்டேன். ப்ரிலிம்ஸ் முடிச்சு கிளியர் ஆனோன்னா மெயின்ஸ் application form, that is an elaborate form which comes to you. அந்த ஃபார்மை fill up பண்றப்போ first time நான் பாக்குறேன் 27 சர்வீஸோட பேரை கொடுத்து நீங்க இது உங்க ப்ரிஃபரன்ஸ் படி லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 27 சர்வீஸ்க்கும் இது ஒண்ணுதான் எக்ஸாம் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. though I have cleared prelims, but நம்மளோட நமக்கு இருந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர் அவ்வளவுதான். அப்போ எனக்கு என்ன தெரியுதோ, சரி ஐஏஎஸ் தெரியும், ஐபிஎஸ் தெரியும், ஐஎஃப்எஸ் தெரியும், ஐஆர்எஸ் தெரியும், அதுக்கு மேல இருக்கிற சர்வீஸ் எல்லாம் எனக்கு என்ன இதுல என்ன பண்ணணும், என்ன நடக்கும் ஒண்ணுமே தெரியாது. சோ என் மனதிற்கு தகுந்தபடி எந்த பேர்லாம் ஃபேன்சியா இருக்குதோ அதெல்லாம் அப்படியே ஃபில் அப் பண்ணி முடிக்கிறேன். சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் குறைவா இருந்த சமயத்துல ஐ கிளியர்ட் மெயின்ஸ் ஆல்சோ, பிகாஸ் லைக் கடவுள் அருளாலையும் என்னோட ஹார்ட் ஒர்க்னாலையும் மெயின்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. Then I was going for the interview. Mock interview classes எல்லாம் முடிச்சிட்டு probable questions என்ன வரும்னு ஒரு 20 நாளா அதுலயே அசப்போட்டு படிச்சிட்டு when you go before the interview you are pretty confident because 1.5 வருஷமா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, உலக நடப்பு எல்லாமே தெரியுது, நாட்டு நடப்பு தெரியுது, எல்லாமே தெரியுது. அந்த நேரத்துல படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப ஒரு இன்டர்வியூ போர்டுல போய் உட்கார்றப்போ the very first question which came to me was like it was a shocking question. என்ன சொல்றாங்கன்னா, see உன்னோட application பாக்குறப்ப we could get to know that for the past 5-6 years you were not into academics. You completed your graduation 6 years back, and from your application it is evident that நீங்க இந்த 6 வருஷத்துல எதுவுமே பண்ணலங்கிறதும் கிளியரா தெரியுது. and all of a sudden 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க you are coming and sitting before the board and you have aspired for the highest civil post in India அப்படின்னு கேக்குறாரு. எப்படி உங்களால, how do you think that it is possible அப்படின்னு கேக்குறாரு. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. நான் எவ்வளவு பெரிய ஒரு இன்டர்வியூ போர்டுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா என்னோட லட்சியத்தை மட்டுமே மனதில் கொண்டு நம்பிக்கையோடு படித்து எங்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கோம். I am aspiring for the highest civil post in India today அப்படின்னு கேட்டு அந்த கேள்வி எனக்கு வந்து ஒரு ரொம்ப சிலுத்து போயிட்டேன். என்ன சொல்லணும் இப்போ அப்படின்னு. I told them, come what may, I wanted to prove my daughter nothing is impossible. And I wanted to prove my parents as a daughter that I will make their heads hold high. அவங்கள தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும். நான் ஒரு பெண்ணா இருந்து தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும். நான் ஒரு தாயா இருந்து என் பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில எது வேணாலும் சாதிக்க முடியும்னு நான் என் குழந்தைக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது சொன்ன உடனே they were like they could get the confidence that I had in me. And the confidence பார்த்துட்டு the interview went for 55 minutes and I scored the best of the marks in the interview. And by God's grace இந்த IAS அப்படிங்கிற ஒரு recognition எனக்கு கிடைச்சிச்சு. See, and நான் அந்த 2003ல வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்றப்போ it was like ஒரு பெரிய churning இந்த கொங்கு ஏரியால நடந்துச்சு. ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெண் வந்து படிக்க முடியும், ஒரு ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய வெளிச்சம் போட்ட மாதிரி இருந்துச்சு. so many people started preparing. ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. ரைட் ஃப்ரம் that time till now நிறைய புக்ஸ்ல இன்டர்வியூஸ் ஏதாவது ஒண்ணு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், சரி நிறைய பேர் பாஸ் பண்ணி வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்
every time they used to say you are an inspiration. நீங்க பேசுனீங்கன்னா, ஏன்னா உங்க கதை வித்தியாசமானது. ஒரு நார்மலான குழந்தைங்க படிச்சு இது சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுக்காக எல்லா சப்போர்ட்டோடும் வர்றதுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அகைன் இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த இடம் கிடைச்ச உடனே I thought now all my problems in life were solved. எனக்கு இனிமேல் எந்த சேலஞ்சும் கிடையாது. I have achieved the best. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்போதான் தெரிய வருது, இதுக்கு மேலதான் சேலஞ்சஸே ஆரம்பிக்குது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. So the Kadar is Himachal, northernmost part of India. மொழி தெரியாது. அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போறப்போ வந்து it is a totally a different culture. பட் இமயமலை என்பது ஒரு தெய்வமலை, தெய்வாதீனமான குணத்தை கொண்ட மக்கள் வாழும் மலை. அங்க ஹிமாச்சல்ல வந்து மக்கள் வந்து அந்த மாநிலமே என்னை தங்கள் மகளாக தத்தெடுத்து கொண்டது. அங்க போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு சப் கலெக்டரா ஒரு போஸ்ட்ல இருக்கேன். அப்போ அவங்க மொழி எல்லாம் பெருசா புரியாது. உட்கார்றப்ப இம்மென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிரேட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் யூ நீட் டு பெர்ஃபார்ம். நீங்க வந்து யாருன்னு அங்க யாருக்குமே தெரியாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே உங்களை புரிய வைக்கும், நீங்க யாருன்னு தெரிய வைக்கும். அப்போ ஒரே ஒரு சின்ன முடிவு பண்ணேன். சப் கலெக்டரா இருக்கப்ப அங்க டெய்லி ஒரு 100-200 பேர் பார்க்க வருவாங்க. ஏதாவது ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வருவாங்க. வர்ற ஒவ்வொருத்தரையும் I used to put myself in their shoes. ஒண்ணு நான் என்னைய அவங்க சைட வச்சு பார்ப்பேன், இல்ல எங்க அப்பாவோ அம்மாவோ என்னோட தம்பியோ தங்கச்சியோ என்கிட்ட வந்து இது மாதிரி வந்த ஒரு ஆபீசர்கிட்ட போனாங்கன்னா நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ணணும். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் I should make a change in their life. இது என்னோட மோட்டோவா ஃபர்ஸ்ட் நாள் சப் கலெக்டரா இருந்தப்ப இருந்து I started working like that. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் பீயிங் a லேடி ஆபீசர், வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க, ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க. விமென் ஹேவ் தேர் ஓன் சேலஞ்சஸ். அப்போ வந்து இவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டர்ல எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் ஆல்சோ another question. So I used to be the toughest in my law enforcement and the regulatory job. அப்போ then within 6 months I could gain a name for myself. அந்த ஹிமாச்சல் மாதிரி ஒரு தெரியாத ஒரு மாநிலத்துல சுதா அப்படிங்கிற ஒரு ஆபீசர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. And in a span of 2-3 years I became the most preferred officer for any posting, for anything. So I could reach that just because of my conviction. நான் வந்து என்னோட நான் இதைத்தான் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தது வந்து கரெக்டான முடிவாக இருந்தது. See, நிறைய பேர் ஆபீசர்ஸ் இருக்காங்க, பட் how do they perform in their career அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் the performance is not equitable. எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி வர்றது கிடையாது. அந்த இடத்துல our background and நம்மளோட சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே அங்க வந்து ஒர்க் ஆகும். And I want இந்த சேலஞ்ச் சரி, நம்மளுக்கான பேரை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்த ஸ்டேட்ல இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்ல. there are no challenges now. I can have a smooth sailing அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா again a challenge came. I was posted as district collector in one of the tribal districts of Himachal. இப்போ உங்களுக்கு தெரியும் சைனா அண்ட் இந்தியா அக்ரெஷன் பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ஸ் எல்லாமே இப்ப ரொம்ப டிவில காமிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் தட் டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ஸ் சைனா. 50-55 வருஷம் இண்டிபெண்டன்ஸ்ல ஒரு விமன் ஆபீசர் அந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போனதே கிடையாது. And I was the first women officer to be posted there in that tribal district. அங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு விமன் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா அவங்க பார்த்ததும் இல்ல. அங்க இருக்கிற டீம், the total team under in the district administration was all male officers. ஒரு விமன் கூட அங்க கிடையாது. அண்ட் 3 மாசம் அங்க ஸ்னோஃபால் இருக்கும், 6-7 அடி ஸ்னோஃபால் இருக்கும். and that is a disaster prone district, very sensitive district because அந்த பார்டர் திபெத்தோட இருந்துச்சு, பார்டர் சைனா, அது கூட சேர்த்து ஸ்னோ, சட்லுஜ் ரிவரோட ஃப்ளட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர், எர்த்குவேக் எந்த நினைச்சீங்கனாலும் அது அந்த இடத்துல நடக்கும். So I had to prove myself. ஃபர்ஸ்ட் இந்த மக்களுக்கு பழக்கணும்,
ஒரு லேடியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்க முடியுங்கிறத பழக்க வைக்கணும் அவங்களுக்கு. அந்த பழக்கம் ஏற்பட்ட அப்புறம் நான் என்னையே ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த சேலஞ்ச I was taking it forward and I could prove myself in that district. Yes, I can also work and make a name in that district. அந்த நேரத்துல we had this state assembly elections and அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, as I told you, நான் வந்து ஃபர்ஸ்டே முடிவு பண்ணது என்ன, மக்களுக்கு எல்லா உதவிகளையும் கரெக்டா பண்ணணும். ஆனா ரூல், லா, என்ஃபோர்ஸ்மெண்ட் இது வர்றப்போ எந்த விதத்திலையும் நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். சோ அந்த ஸ்டேட்டுக்குள்ள நுழையிறப்ப இருந்து அந்த சிஎம் தான் ஃபர்ஸ்ட் சப் கலெக்டராவும் இருக்காரு. வேற யாரையும் நான் பார்த்ததுல சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர், கலெக்டரா 3 போஸ்டிங்கும் அந்த சிஎம் தான் போடுறாங்க. அந்த சிஎம் எலெக்ஷன் கேம்பெயின்காக இஸ் கமிங் டு மை டிஸ்ட்ரிக்ட். அப்போ அவரோட கான்வாய் கினோருக்கு வருது. தே கேம் வித் ஃபிளாஷிங் ரெட் லைட்ஸ். as you all know, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எலெக்ஷன் டைம்ல லைட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அப்சர்வர்ஸ் அதை பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடுறாங்க. So and the observer calls me to say நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரூல் புக்ல என்ன அப்படின்னா, அந்த வெஹிக்கிளை கன்ஃபிஸ்கேட் பண்ணணும். CM has to stand out and look for another vehicle. So it was a tough thing to do, but still I thought நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சுட்டு இந்த சர்வீஸ்க்குள்ள வந்தேனோ அது சிஎம்ஆவே இருந்தாலும் சரி, I need to follow the rule, I need to follow the rule book அப்படிங்கறத தெளிவா முடிவு பண்ணி அந்த வெஹிக்கிளை கன்ஃபிஸ்கேட் பண்ணும். That was a big news and the CM was called for the like notice கொடுத்து அவரை full commission முன்னாடி பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. அவர் he went there, he presented himself, prevented himself from disqualification. ரொம்ப பெரிய இஷ்யூவா அந்த நேரத்துல நடந்தது. சோ தென் லைக் அப்போ வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா மிஸ்டர் கோபால் சுவாமி, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். he was the chief election commissioner and after his retirement அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு விகடன்ல. அங்க he was referring to me, ஒரு சின்ன பொண்ணு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் உட்கார்ந்துட்டு சிஎம் ஓட வெஹிக்கிளை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அந்த சிஎம் நாங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு கேட்கிற அளவுக்கான தைரியமா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. he was like remembering 5 officers out of his career as chief election commissioner and அதுல ஒருத்தி நானா இருந்தேன். சோ அதுக்கப்புறம் I want to tell you, என்னோட நியாயமான அப்ரோச் அதே சிஎம் அப்போ வந்து நான் வந்து திரும்ப வந்தேன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன அதே சிஎம் அகைன் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறப்போ அகைன் he posted me as a collector and அவரோட கமெண்ட் என்னவா இருந்ததுன்னா, அந்த பொண்ணு நியாயத்துக்கு மட்டுமே தான் பண்ணும், so I don't want to punish her, she did what is right அப்படின்னு சொல்லி he posted me. so இந்த மாதிரி பயணம் நீங்க சொன்ன மாதிரி ஆண் பெண் இந்த பெண்களுக்கான பயணம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். பிகாஸ் we need to work hard to prove ourselves. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்கிறோம். எவ்ரி டே இஸ் a challenge for me. இந்த சூழ்நிலையில I came to தமிழ்நாடு for deputation. இந்த நேரத்துல நான் இங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த வெபினார்ல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆம்பிஷன் யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னு இல்ல, எதையாவது சாதிக்கணுங்கிற ஆம்பிஷனை நம்ம குழந்தைங்க கிட்ட எங்கேயாவது பார்த்தோம்னா அதை கண்டிப்பா நர்ச்சர் பண்ணணும். we need to support them whether they achieve it or not, we need to support them. அந்த சப்போர்ட்டை என் குடும்பம் கொடுத்ததுனாலதான் ஒரு விதையை எங்க அம்மா போட்டு அதுக்கு தண்ணீரை எங்க மாமாவும் என் சிஸ்டரும் பண்ணி ஊத்துனதுனால இன்று மரமாகி நான் நின்று உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை போலவே நாம வந்து ஒவ்வொருத்தரையும் நர்ச்சர் பண்ணவே வேணும். அடுத்தது இப்போ நம்மளோட கொங்கு சமுதாயத்திலயா இருக்கட்டும், நார்மலா நம்ம இங்க இருக்கக்கூடிய பெண்களின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊடகங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு டைமும் என்ன மாதிரியான நம்ம பெண்களை எப்படி பிரகடனப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குணமும் மனமும் நிறைந்த சாம்பாரை சமைப்பவளும் ஒரு பெண்ணு, கணவனின் சட்டையில் இருக்கும் கரையை நீக்குபவளும் அவளே, அதே போல ஊக்கபானம் கொடுத்து பிள்ளைகளை
படிக்க வைப்பவளும் அவளே. அடுத்தது சிவப்பு அழகு கிரீம்களை போட்டு சொப்னலோகத்து சுந்தரியாக வாழ்பவளும் அவளே. இந்த 4 பரிணாமங்களை தவிர ஒரு பெண் ஒரு சாதனை புரிந்தால், ஒரு என்டர்பிரனரா இருக்காங்க, she has come up in life, அந்த மாதிரியான விளம்பரங்களை கூட ஊடகங்கள் தருவதில்லை. நானும் சொல்றேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏரியால இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் கல்வி தந்தைகளோட பழகுற வாய்ப்பும், அந்த கல்லூரிகளுக்கு போய் பேசுற வாய்ப்பு நிறைய கிடைச்சிச்சு எனக்கு. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக எந்த காலேஜுக்கு போனாலும் இன்வேரியபிளா நம்மளுடைய கல்வி தந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இந்த காலேஜையே நடத்துறது என் ஒய்ஃப் தான், நீங்க வந்து எல்லா பொறுப்பும் அவங்கதான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு நானும் நம்ம ரொம்ப முன்னேறி விட்டோம், பாரதி கண்ட புதுமை பெண் கனவு நினைவாகி விட்டது, இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கான பொறுப்பை இவர் வந்து அவங்க மனைவி கிட்ட கொடுத்திருக்காரு. ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணி நற்குடி பெண்ணின் குணங்களில் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும் திமிர்ந்த செருக்கும் கொண்ட வீர பெண்களாக மாறிவிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா இன்வேரியபிளா எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, மேடம் காலேஜ் கேன்டீனையும் ஹாஸ்டல் மெஸ்ஸையும் மேடம் தான் பாத்துக்கிறாங்க. வீட்டுல அந்த அம்மா சும்மா இருந்தாவது 4 பேர்த்துக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. முடியாத இந்த சோறாக்கி அங்க இட்லி கல்லாட்டம் இருக்குது, தோசை வரட்டியாட்டம் இருக்குன்னு பசங்க திட்ட வாங்குறதுக்கான ஒரு ஷாக் அப்சர்வரா இவங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு மொத்த காலேஜையும் இவங்கதான் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது சரி, ஒரு சட்டம் வந்தாவது நம்மளுடைய பெண்களின் உரிமை முன்னேறுமா, பெண்களுக்கு உரிமை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்றாங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தாங்க. சொத்து உரிமை வந்துச்சுன்னா, பிகாஸ் எஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் உமன் எம்பவர்மெண்ட். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வரணும்னா ஒரு குடும்பத்துல சொத்து வந்து வரணும், பெண்களுக்கும் பாதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து உரிமையை கொடுத்தாங்க. நாம என்ன பண்றோம், கல்யாணம் பண்றப்ப நகை போடுறோம், பொட்டியில பணம் வைக்கிறோம், கார் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லி பொண்ணு வந்து சொத்து கேட்ட கூடாதேன்னு கல்யாணமாகி போவதற்கு முன்பே கையெழுத்து வாங்கி கொண்டு பூத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்று நம் சமூகத்தில் முக்கியமாக நிலவுகிறது. அடுத்தது சரி, இதுவும் சரியா வரல, அவங்கள வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா ஒரு பாலிசி மேக்கிங் இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சோம்னா பெண்களுக்கான முன்னேற்றம் ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அந்த ரிசர்வேஷனை எப்படி நாம யூஸ் பண்றோம், அந்த பெண் தலைவிகளுக்கு கையெழுத்து போடும் கஷ்டத்தை கூட கொடுப்பதில்லை கணவன்மார்கள். எந்த கையெழுத்து போடுறதுக்கும் எதுக்குமே அவங்கள அலோவ் பண்றது கிடையாது. அவங்க ஜஸ்ட் மீட்டிங் போறாங்க, திரும்பி வராங்க. See, I'm just talking about the இங்க இருக்கிறவங்க எல்லாரும் you will have a different opinion. ஒரு அகாடமிக் டாமினன்ஸ் வந்துருச்சு, நம்மளுக்கு பெண்கள் தான் ஃபுல்லா நல்லா படிக்கிறாங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்கள் இருக்காங்க, அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, +2ல 10th பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் ரேங்க்ஸும் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் தட் இஸ் வெரி வெரி சூப்பர்ஃபிஷியல். பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு வேலைக்கு போக வேண்டும் என்பது தந்தை தாயாருடைய விருப்பமாக இருப்பதில்லை. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஐடி செக்டர் பூம் ஆச்சு, கேர்ள்ஸ் எல்லாரும் அந்த வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு ஐடி செக்டர்ல வேலை பார்த்தா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிரம்மையை உருவாக்கி அவங்கள வேலைக்கு கூட போகாம வச்சிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஆம்பிஷனோட இருக்கிற பேரண்ட்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே என்ன கோர்ஸ் தேடுறீங்க பெண்களுக்கு? டெர்மட்டாலஜி ரேடியாலஜி கிடைச்சிட்டா பரவாயில்ல, காலையில வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். We can't see a cardiac surgeon or a neurosurgeon. நாம வந்து அவங்கள அதை படிக்க அவங்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை,
படிக்க அனுமதிப்பதில்லை. சோ இந்த ஒரு சூழ்நிலை நம்ம எந்த காரணத்தை கொண்டு நம்ம மாத்திக்கிட்டே ஆகணும். அத மாத்துறப்பதான் நம்ம ஆணுக்கு பெண் நிகரனை கொண்டால் இந்த வையம் வாழும் என்ற பாரதியின் கனவு நனவாகும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம இதை யோசிச்சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை we need to nurture. அந்த அதே சமயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற நாம் ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது நாம என்ன நினைக்கிறோம்னா, உங்களுக்கு என்ன இல்ல, எல்லாமே கொடுத்துருக்கோமே, யூ ஆர் ஆல் வெரி கம்ஃபர்டபிள். பட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து சொகுசாத்தானே இருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒரு சொகுசான வாழ்க்கையில் கிடைப்பதில்லை மன திருப்தி. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து நானும் என்னுடைய லட்சியத்தை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒரு கூண்டு கிளியாக நான் முத்துக்குமார் சொன்ன வனிதாவையோ லலிதாவையோ போல ரேஷன் கடையில கார்லயாவது போய் கவர்மெண்ட் கொடுக்கிற 1000 ரூபாய வாங்கிட்டு வரத்தான் செஞ்சிருப்பேனே ஒழிய, ஆனால் இன்று மாதந்தோறும் தமிழகத்தில் உள்ள 2 கோடி குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் கரெக்டா வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க மாட்டேன். சோ அந்த லட்சியம் இருக்குது எல்லாத்துக்கும். யாருக்குமே லட்சியம் இல்லாம இருக்காது. ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே சூழ்நிலை கைதிகளாக உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் உறவு பெண்கள் அமைஞ்சு போயிருக்காங்க. அவங்களை கொஞ்சம் மேல கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளாலான முயற்சிகளையும் நம்மளான ஒரு சப்போர்ட்டையும் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். So again, I think I have gone very long. என்னோட ஸ்பீச் ரொம்ப நீளமா இருந்துச்சு. பட் இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் ஆகி என்ன மாதிரி ஒரு IAS ஆபீசர் ஆகவோ இல்ல என்ன ஃபீல்டுனாலும் எதை செய்தாலும் அதை முதன்மையாக செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு யாராவது வெளியில வந்தாங்கன்னா அதுவே எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய திருப்தியா இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு தீப்பொறி ஆரம்பித்து அந்த தீப்பொறி தீப்பிழம்பாக உருவெடுத்து ஒரு எரிமலை போல் நம் சொந்தங்கள் அனைவரையும் இந்த ஒரு அருமையான உரையில் கட்டுண்டு இருக்க செய்த நம் கொங்கு புதல்வி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு தீப்பிழம்பான ஒரு 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 உரை அனைவரும் கேட்டுட்டு சேட் விண்டோல கொஸ்டின்ஸ் கூட இன்னும் போடாம அப்படியே ஸ்டன் ஆகி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சொந்தங்களே, இன்று ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய கேள்விகள் மற்றும் உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஆழ் மனதில் இருந்து யதார்த்தமாகவும் மிகவும் தெளிவுடனும் இன்றைய உரை அமைந்திருப்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம் கொங்கு புதல்வி சொன்னது போல நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறியும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம், அதாவது தவறுவதில்லையாம் அப்படிங்கிற உதாரணங்கள் அவங்க மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய கேள்விகள் இப்ப அனுப்பிச்சிருக்கீங்க, எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த கேள்விகளை அமிழ்ந்து பேர் இருளாம் அறியாமையில் அவல மெய்தி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ என்று பாரதியார் சொன்ன வரிகளுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான சிறப்புரையில கேள்விகள் நிறைய வந்திருக்குங்க. அதுபோக நிறைய கேள்விகள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நம் சொந்தங்கள். அதுல முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒர்க்கிங் விமன், வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க லட்சியம் IAS ஆகணுங்கிற அந்த லட்சியத்தை வேலையில் இருந்து கொண்டு 18 மணி நேரம் செலவழிப்பது என்பது கடுமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வேலையிலிருந்து IAS தேர்வு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆலோசனைகள் கேட்டிருக்காங்க. இந்த IAS எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 மணி நேரம் படிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை. இப்போ நான் அப்படி படிச்சேன் அப்படின்னா அது எனக்கு அமைந்த வாய்ப்பா அது இருந்துச்சு. IAS எக்ஸாமோட நீங்க பேட்டர்னையே பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி டஃப். உங்களோட IQ-வை டெஸ்ட் பண்றதோ உங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ற ஒரு எக்ஸாமாவோ இது இருக்கவே இருக்காது. திஸ் டெஸ்ட் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவரன்ஸ். நீங்க கடுமையான உழைப்பாளியா, நீங்க
வந்து ஒரு இந்த இந்த கஷ்டத்தை தாங்கி எவ்வளவு நேரம் நிற்பீங்க அப்படிங்கறத மட்டுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். இதுல வந்து ஒரு மாயை இருக்கு. நாம வந்து ஒரு ரொம்ப நல்லா படிச்சு அப்படியே பார்த்த உடனே எழுதக்கூடிய ஒரு திறமையும் அந்த அறிவாற்றலும் இருக்க வேண்டும் என்பது. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பேசிக்கான ஐக்கியூ, ஒரு ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த ஐஏஎஸ் எக்ஸாமை எழுதி தேர்வு பெற முடியும். கடுமையான உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா போதும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன். வந்து டைவர்ட் ஆகாம ஒரு 4 மணி நேரம், அது கதை புக்கா இருந்தா கூட, ஒரு நாவலா இருந்தா கூட, அதை படிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருந்தால் நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசராகவோ ஆக முடியும். இட் ஜஸ்ட் டெஸ்ட் யுவர் ஹார்ட் ஒர்க். ஏன்னா ஹார்ட் ஒர்க் இல்லாம மிகப்பெரிய அறிவாற்றலோடு நீங்க இருந்தீங்கன்னா கூட இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. உட்கார்ந்து படிக்கக்கூடிய திறமையை கொண்டவர்களால் மட்டுமே இந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். சோ நீங்க வேலைக்கு போறப்போ தினம் ஒரு 4 மணி நேரம் டிசிப்ளின்டா எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா உங்களாலும் இந்த தேர்வை அனாவசியமாக கிளியர் பண்ண முடியும். அடுத்த ஒரு கேள்வி வந்து, உங்களுடைய நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பல கல்லூரியில நீங்க உரை நிகழ்த்தினதை கேட்டுக்கொண்டு இன்று நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க உங்க முன்னாடி வந்திருக்காங்க. அதுல ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது நம்மளுடைய வாழ்வில் உங்களை மாதிரி கல்யாணத்துக்கு பிறகும் அல்லது கல்யாணத்திற்கு முன்பே குடும்ப சூழ்நிலை அதிகமான பாரங்களை சுமந்து கொண்டு வேலைக்கு செல்லும் நிலையில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் சொசைட்டில ஒரு பதவி வகிக்கும் பொழுது எப்படி நீங்க அந்த குடும்பத்தையும் நம்ம அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த பதவியையும் சரியாக பேலன்ஸ் பண்றீங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா as you go to the top it gets very difficult. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்காது. பிகாஸ் as you know as officers நம்மளோட பொறுப்பு வந்து நாட்டை பார்த்து ரொம்ப அதிகமாகவும் ஃபேமிலிக்காக ரொம்ப குறைச்ச நேரம் செலவிடக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஈஸியா உருவாகும். அகைன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு, நான் ஹிமாச்சல்ல இருந்தேன். அவங்க வந்து பட் he was very adjusting and அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகா எடுத்துட்டு போறதுக்கு அவர் உதவுனார். ரொம்ப கார்டியலா எங்களோட ரிலேஷன்ஷிப் போச்சு. சோ இதுல வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட் ஏன்னா மார்னிங்ல இருந்து ஷேர் மை பர்சனல் எக்ஸாம்பிள். காலையில இருந்து வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பேசி பேசி எனர்ஜி ட்ரெயின் ஆகி வீட்டுக்கு வந்து யாரு கூடயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜியே இருக்காது. பட் அத நம்மளோட குழந்தைகளாகட்டும் நம்மளோட டெய்லி லைஃப்ல பார்த்து 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 அதை புரிஞ்சுக்குவாங்க. சோ யூ நீட் நாட் லைக் பேலன்சிங் வில் கம் நேச்சுரலி. நாம வந்து ஒரு நாள் வேலை இல்லாம இருக்கிறப்போ மொத்தமா ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவோம். வேலை இருக்கிற அன்னைக்கு அவங்களை பற்றி நினைக்க கூட நேரம் இல்லாமல் போய்விடும். And it takes a natural course. You need not plan for it. அது தானாகவே நடந்துவிடும். And especially for women officers and ladies work பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும். பட் அவங்களை பர்சனலா நீங்க கேட்கிறப்போ என்னென்னலாம் கஷ்டம் இருக்குங்கிறப்போ அவங்க கஷ்டங்களை சொல்லுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு போறதுக்கான திறமை ஒவ்வொருத்தர் இடத்துலயும் இருக்கும். So you need not plan for it. It come naturally. ஓகே ஓகே, தெளிவான ஒரு பதில். கண்டிப்பாக இந்த கேள்விகளை கேட்ட சொந்தங்களுக்கு மிகவும் மனது தெளிவுற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய பதவியில் இருக்கும் பொழுது பல சோதனைகள், பல இடையூறுகள், என்னடா வாழ்க்கை இது, எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில துவண்டு போகாமல் எப்படி அந்த சோதனைகளை நீங்க வந்து சந்திச்சு அதை சாதனைகளாக மாற்றுவதோ அல்லது அந்த சோதனைகளில் இருந்து எப்படி நீங்க வந்து ஒரு உத்வேகமான ஒரு நிலையை அடைஞ்சு அதை கொண்டு வர்றீங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி I had 2 motives. ரூல் புக்கை வந்து மாறி பண்ண மாட்டேன். அடுத்தது I will work for the betterment of people. என்னை பார்க்க என்னுடைய பதவியிலிருந்து
நான் வந்து யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போய் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன சேஞ்ச கொண்டுட்டு வர முடியும் அவங்களோட பெட்டர்மெண்ட்காக அப்படின்னா அதை கண்டிப்பா நான் செய்வேன். இந்த 2 மோட்டிவோட நான் வந்து என்னோட பாதையை தேர்ந்தெடுத்ததுனால கண்டிப்பா இடையூறுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா. as an officer நான் என்ன சொல்வேன்னா, விமன் ஆபீசர்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். பிகாஸ் everyone is watching. ஒவ்வொருத்தரும் நாம எங்கேயாவது தவறுவோமா அப்படின்னு வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு மேல் ஆபீசர் வந்து ஏதாவது தவறு பண்றாரு அப்படின்னா கூட இட் இஸ் ஜஸ்டிஸ், அவரோட பொசிஷனையும் அவரை மட்டும் தான் திட்டுவாங்க. ஆனா ஒரு லேடி ஆபீசர் ஏதாவது பண்ணா குடும்பத்தையே வச்சு திட்டுவாங்க, அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுவாங்க. சோ ஐ ஹவ் பீன் சோ கேர்ஃபுல் இன் மை டீலிங்ஸ். பிகாஸ் எங்களுக்கு வந்து as women officers நாங்க வந்து ஒரு பெரிய சோசியல் சர்க்கிளை டெவலப் பண்ணிக்க முடியாது. as an officer if I am there, நான் வந்து ஒரு என்னை பார்க்க வர்றவங்களுக்கு உட்கார வச்சு ஒரு டீ கொடுத்து பேசலாம் முடியாது. பிகாஸ் being a lady officer I have my restrictions. I need to just talk business and then send them out. So that gives, அது வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப இவங்க வந்து ரொம்ப வந்து ஆட்டிடியூட், இவங்க வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் that is very important as a lady officer to save ourselves from all these filth. இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை வந்து சந்திச்சு நாம செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாம போகும். பட் எவ்ரிடே நான் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்ச உருவாக்கி அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ படுற கஷ்டங்கள் அனைத்துமே மறந்துவிடும். காலையில இருந்து இருந்த டென்ஷன் எல்லாமே 2 பேருக்கு கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அவங்க அப்பாவோ கணவனோ இறந்து போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அது மனசுல இருந்து அப்படியே ஓடி போயிடும். அவங்களோட குடும்பம் வாழ நம்மனால ஏதாவது உதவி பண்ண முடியுதுங்கிறது தான் மனசுல நிக்கும் எண்ட் ஆஃப் தி டே. சோ நம்மளோட பாதையும் நம்மளோட பயணமும் தெளிவா இருக்கிறப்போ மீது வர்றது எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். எவ்ரி டே இஸ் a challenge, but you can face it. That's not an issue at all. Fantastic. ஒரு சூப்பர்பான பதில் அனைவருக்கும் கொண்டு சேர்த்துள்ளார் நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளர். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கரேஜிங்கான பீப்புள் நம்ம ஒரு வாழ்வில் சாதிக்கணும்னு நினைச்சு அந்த உத்வேகத்தை எடுத்து செல்லும் பொழுது நம்ம சொல்லாம இருந்தாலும் கூட அதை யாராவது மூலியமா தெரிஞ்சு நம்மளை எப்படியாவது டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளைய வந்து அழுத்தி நம்மளைய புதைகுழியில தள்ளணும்னு சில நம்ம சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜிங் ஆக்ட்ஸை எப்படி நீங்க அதை இக்னோர் பண்ணீங்க, எப்படி வந்து நம்ம அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆபீசர்ஸ், நான் ஒரு ஆபீசரா இருந்து இங்க பேசுறேன். நீங்க ஒரு தொழில் முனைவரா இருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். எவ்ரிவேர் இந்த மாதிரியான மக்கள் நம்மளை சுத்தி இருந்துட்டே தான் இருப்பாங்க. யூ காண்ட் அவாய்ட் தெம் அண்ட் யூ வில் நீட் டு ஃபேஸ் தெம். பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் வச்சிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல். அவங்க ஒன் டே ஷி வாஸ் டெல்லிங் மீ அவங்களோட ஆப்பனன்ஸ், அவங்களோட வாட் டு சே, அவங்களோட அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வச்சிருக்கிற காம்படிட்டர்ஸ் ஆஃப் த சிட்டி வந்து 4 பேரை செட் பண்ணி அனுப்புறாங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு. தினம் காலையில போயிட்டு இங்க வந்தா ஒண்ணுமே நல்லது நடக்காது, இங்க சக்சஸ் ரேட் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி 4 பேர்த்த எவ்ரிடே சேஞ்ச் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓபிடிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட சும்மா மக்களோட மக்களா ஒரு பேஷண்டா பேசுற மாதிரி செட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு, எனக்கு அதை கேட்டுட்டு நான் மலைச்சு போயிட்டேன். டாக்டர்ங்கிறது எவ்வளவு உன்னதமான ஒரு தொழில், அதுவே இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு ப்ரொஃபஷனே ஒரு பிசினஸா மாறி ஒருத்தர் காலை வாரி விட்டுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மள டிஸ்கரேஜ் பண்றவங்க, நம்மள காலை புடிச்சு இழுக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டெல் யூ சம்திங். மீடியா இஸ் a major ஸ்பீட் பிரேக் இன் அவர் லைஃப். நாங்க ஒரு ஆபீசர்ஸா பப்ளிக்ல இருக்கிறப்போ என்னோட மென்டர் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு சப் கலெக்டரா ஜாயின் பண்ணப்போ என்ன சொன்னாருன்னா, மீடியாவை பத்தி நீ கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. So what these people will do, நாம வந்து ஒரு சப் கலெக்டரா ஜாயின் பண்ணோம்னா ஒரே பப்ளிஷ் பண்ணுவாங்க, நம்ம போட்டோஸ போட்டு நம்ம அப்படி நம்மளோட பேக்ரவுண்ட் இது, நம்ம அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப வந்து they will create interest in us. நாம வந்து ஓகே நம்ம பேப்பர்ல நம்ம பேர்லாம் வருது, ஓகே இவங்க பரவாயில்ல நம்ம பப்ளிஷ் ஆகுறோம், அந்த பவர் வந்து நமக்கு தலைக்கு போகும். அந்த பப்ளிசிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு போதையை உண்டாக்கும். இது வந்து அவங்க சைக்கலாஜிக்கலா மீடியா அட்டாக்ஸ் யூ லைக் திஸ், they will hype you like anything. அப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி then they will start damaging you slowly and slowly. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் நம்மளை பத்தி தப்பா எழுதுவாங்க, உடனே நாம என்ன பண்ணுவோம், பயந்துருவோம். ஐயோ இவர் இப்படி எழுதுறாரேன்னு சொல்லிட்டு you will go and do undue favors to them. So right from the first day நான் என்ன எனக்கான கொள்கையை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, I will not read newspapers. I will not see newspapers. And when people come to me, press reporters வந்தாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சாரி நான் எதையுமே படிக்கிறது இல்ல, I don't have time to read the newspapers. Though I read, because படிக்கலைன்னா நம்மளுக்கு நாட்டு நடப்பு தெரியாது, நம்மளை பத்தி நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது, நம்ம எப்படி ஒர்க் பண்றோம்னு தெரியாது. உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம் ஏத்துக்க கூடிய மனதைரியமும் மனப்பக்குவமும் இருந்தாலும் அந்த மனதைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் காமிச்சுட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண வேணும்ங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் what you do and how do you do. அவங்களோட மொரால நம்ம கம்மி பண்ணோம்னா அங்கேயே நம்ம ஜெயிச்சதா இருக்கும். இதுதான் நம்மளை சுற்றி நம்மை காலைவாரி விடும் அனைத்து மக்களிடமும் கையாள வேண்டிய ஒரே ஒரு யுக்தி. ignorance is bliss. You ignore it, you are happy. And நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, நீங்க வந்து அவங்க செய்யற எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவில்லை என்ற உணர்வே அவர்களுக்கு தோல்வி. சோ அத மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம வர்க் பண்ணோம்னா போதும். நிறைய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் ஷேர் பண்ணாத ஒரு ரகசியம் இன்றைய சிறப்பு சாதனையாளர் நம்முடைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். கண்டிப்பாக சாதனையாளர்கள் அவர்கள் மேல் தூவப்பட்ட கரைகளையோ அல்லது பொய்யாக புனையப்பட்ட விஷயங்களையோ ஈடுபாடு காட்டாமல் அவர்கள் அதை அக்கறை இல்லாமல் ஒதுக்கி தள்ளுவதே அவர்களுக்கு அந்த கரையை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு சிறந்த பனிஷ்மெண்ட்னு சொல்லலாம். அது அருமையான ஒரு இன்னைக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த புக்ல வந்து பேப்பர்ல உமா ஐ மீன் யமுனா ராணி IAS அவர்களுடைய இதையை தவிர உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாரு ரோல் மாடல், என்னவாக நீங்க ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு நீங்க சாதிக்க விரும்புறீங்க அப்படின்னு ஒரு உங்களோட ஆம்பிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஆம்பிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, as I told you, first ஒண்ணுமே இல்லாம என்னன்னே திக்கு தெரியாத நேரத்திலே ஒரு ஹையஸ்ட் சிவில் போஸ்ட் எய்ம் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ண எனக்கு அதுக்கு மேல பிகாஸ் அந்த போஸ்ட்ல இருந்து இவ்ளோ மக்களுக்கு நல்லது செய்ய முடியுது அப்படிங்கிற சூழ்நிலையில இதுக்கு மேல எனக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, எவ்ரிடே இன்னைக்கு 2 பேருக்கு நல்லது பண்ணா நாளைக்கு 4 பேருக்கு பண்ணணும், நாளைக்கு 10 பேருக்கு பண்ணணும், 100 பேருக்கு பண்ணணும், 1000 பேருக்கு பண்ணணும். இதை தவிர இதை தாண்டிய ஒரு ஆம்பிஷனோ ஒரு ரோல் மாடலோ இவங்கள மாதிரி ஆகணும். பிகாஸ் ஐ ஃபீல் ஒரு பியூனா கூட ஒரு பியூன் கூட இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு IAS ஆபீசரா நான் இன்னைக்கு வந்து இருக்கேன் அப்படின்னா that itself gives me immense satisfaction. ரொம்ப திருப்தியான ஒரு சூழ்நிலையில நான் இன்னைக்கு இருக்கேன். பட் எவ்ரி டே ஐ டேக் இட் ஃபார்வர்ட். எப்படி போறேன்னா, இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு யார் என்ன கேட்டாலும் என்னோட மேக்சிமம் முயற்சியை போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதே மிகப்பெரிய திருப்தியா இருக்கு. I don't know, wherever God takes me, I'll be following his path. ஃபேண்டாஸ்டிக். அந்த அதை சார்ந்த ஒரு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க கண்டிப்பாக பிஸியா இருக்கீங்க, பட் இருந்தாலும் நம்மளுடைய சொந்தங்கள் கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதை நோட் பண்ணி மாடரேட் பண்ணி கேட்காம இருக்க முடியலைங்க. இந்த சேம் ஃபாலோ அப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்கக்கூடிய சமயத்துல நிறைய பேர் அவர்களுடைய ஆம்பிஷனை வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது மட்டுமே ஒரு ஆம்பிஷனை வச்சிருக்காங்க. இந்திய நாட்டிற்கோ அல்லது நம்ம இந்திய ஒரு வளர்ச்சிக்கோ அவங்களுடைய சாதனையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வெளிநாடுல போய் நம்ம ஹாப்பியா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய ஒரு அறிவுரை அல்லது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க.
See, there is a major difference. பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் a developing country and நம்ம வந்து ஒரு democratic countryலயும் இருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து நம்மளோட யங் ஜெனரேஷன் வந்து ஒரு ஃபாரின் லேண்ட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்ஸ் தெம். அவங்களோட பேரஃபனிலியா, அவங்களோட ஒர்க் கல்ச்சர் எல்லாமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் இந்தியா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியோட ஒரு சிச்சுவேஷன்ல the basic needs for majority of the population has to be settled. அந்த basic need settle பண்ணிட்டு தான் நாம வந்து ஒரு higher level infrastructure நோக்கி முன்னேற முடியும். So I feel ஒரு ஃபாரின்ல போய் செட்டில் ஆனா கூட they are also helping our country by giving us foreign exchange. அவங்க வந்து they all invest in India. the foreign exchange நம்ம நாட்டு நோக்கி வருது. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 20 வருஷம் அங்க இருந்துட்டு they bring technology to the country, they give something to the country. So I feel that is also a best approach. நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம நாட்டை மட்டுமே நம்ம இது the world is open now. சோ எங்க இருந்தாவது ஒரு நல்ல விஷயத்த அவங்க கத்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனப்பட்டா போதும். எவ்ரிஒன் will have to live his or her life to the fullest. அவங்களுக்கு மனசுக்கு எது திருப்தியா இருக்கோ அதை தான் பண்ணணும். மறுபடியும் பாரதியாரின் வரிகள், எண்ணிய முடிதல் வேண்டும்ங்கிறத நெத்தியடி மாதிரி எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. எங்க போனாலும் சரி, நீங்க எண்ணம் விதைச்சத உங்க ஆம்பிஷனை நீங்க அச்சீவ் பண்ணுங்க. அது உள்நாட்டில இருந்தாலும் சரி, வெளிநாட்டில இருந்தாலும் சரின்னு நம் சகோதரி எல்லாத்துக்கும் புரியும் வண்ணம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பேர் வந்து அதே கேள்விகளை கேட்டிருக்காங்க. இன்றைய காணொளியின் மூலம் உங்களுடைய ஒரு இன்ஸ்பைரிங்கான தீப்பொறி பறக்கும் இந்த உரையின் மூலம் நிறைய சொந்தங்கள், அவர்களுடைய பெண் குழந்தைகள், ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய ஹையஸ்ட் விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாள். இது வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் பெண்கள் வந்து இவ்வளவு முழு முயற்சியா உள்ள வந்தது இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் குளோபல் கேபிஎன் டீம். அதற்கு உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சு, அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னாங்க, நாங்கள் நிறைய பெண்கள் அல்லது பெண் குழந்தைகள், கல்லூரி படிக்கும் பெண் குழந்தைகளோ அல்லது தொழிலில் உள்ள பெண்களோ அவர்களுடைய குழந்தைகளுக்கு உங்களை வைத்து நம்ம குளோபல் கேபிஎன் டீம் சார்பாக ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும் ஒரு காணொளி வச்சு அவங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்பைரிங் தாட்ஸ், அவங்களுடைய ஆம்பிஷனை நர்ச்சர் பண்றதுக்கு ஒரு டைம் கேட்டா உங்களுக்கு அந்த டைம் கண்டிப்பா கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. As I told you, first சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா யாராவது வராங்களான்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம சமூகத்துல இருந்து யாராவது வரணுங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ எனி டைம் எனிவேர் ஐ எம் அவைலபிள். நீங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. I'll be more than happy. ரொம்ப சந்தோஷமா I'll be in a position to guide everyone who is aspiring to do this. சொந்தங்களே, நீங்க இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுடைய வாயிலிருந்தே நீங்க கேட்டுட்டீங்க. நிறைய கேள்விகள், அதை சம்பந்தப்பட்ட கேள்விகளே அனுப்பியிருக்கீங்க. அத்தனை கேள்விகளையும் நான் கேட்க முடியாதுங்கிற காரணத்தினாலதான் அவர்கள் வருங்காலத்தில் நம்முடன் மறுபடியும் காணொளி மூலமாக, ஏன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன் இருக்கிறதுனால மறுபடியும் காணொளி மூலமாக யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆஸ்பைரிங் அல்லது அவர்கள் ஒரு நபராவது இந்த டீம்ல இருந்து வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 15 to 20 பேர் இன்னும் கேள்வி, அதை சார்ந்த கேள்வியே வந்துட்டு இருக்கு. எனக்கு எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு கைட் பண்ணுவீங்களா, எங்களுக்கு ப்ரிலிம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை கொடுப்பீங்களா, நிறைய விதமான கேள்விகள் வெவ்வேறு விதமாக உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு உண்டான கேள்விகளை கேட்டிருக்கீங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய சாதனையாளர் அவர்களுடைய அனுமதி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய இமெயில் ஐடி connect@kbnglobal.org. chat window ஓபன் பண்ணிக்கிங்க. அதுல நாங்க கொடுக்கிற முகவரி வந்து connect @kbnglobal.org. connect டைப் பண்ணியிருக்கோம். connect@kbnglobal.orgங்கிற முகவரிக்கு நீங்க உங்க மின்னஞ்சல் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நம் சாதனையாளர் இன்றைய சிறப்பு விருந்தினர் நேரம் ஒதுக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கேள்விகளை தவிர்த்துட்டு நம்ம அடுத்த வித கேள்விகள் கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இந்த பதவியில், அதாவது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் ரிவாம்ப் யூ ஆர் கோயிங் டு மேக்,
பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல வீடுகளுக்கே ரேஷன் அரிசிகள் வரும் அந்த மாதிரி காலம் உருவாகுமா, அல்லது இப்ப ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க, ஃபியூச்சர்ல வாட் கைண்ட் ஆஃப் ரிவாம்ப்ஸ் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் ஓன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வெளிநாட்டில இருந்து கூட கேட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ங்கிறது எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் திஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஸ்பெஷலைஸ்டு ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸை ப்ரொக்யூர் பண்ணி அதை கொடவுன் வரைக்கும் சேர்த்து அங்கிருந்து கடை வரைக்கும் சேர்க்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பை இந்த கார்பரேஷன் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. சோ தமிழ்நாடுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல ரெகுலேட்டரியா பண்ணுவாங்க, ரேஷன் கார்டுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கறதுலாம். பட் கார்பரேஷன் ஹேஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஜாப். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்ரி இயர் இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நம்மளுடைய விவசாயிகள்கிட்ட இருந்து நெல் ப்ரொக்யூர் பண்ணுவோம் அட் தி மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல எதுக்காக இந்த நெல்லை ப்ரொக்யூர் பண்றோம் அப்படின்னா, வெளிச்சந்தை விலை குறைவாக இருக்கும் பொழுது ட்ரேடர்ஸ் அவங்கள நசுக்கி குறைவான விலைக்கு வாங்கி விடக்கூடாது. ஒரு ஆதார விலையில ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி வேணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு முழுவதும் இந்த நெல் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வரோம். இந்த நெல் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வர்ற சூழ்நிலையில கவர்மெண்ட்ல நெல்லை வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் போய் சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 30 நாள் ஆயிடும் நார்மலா. சோ அந்த வெயிட்டிங் டைம் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 30 நாளுக்கு பணம் வரல பணம் வராதுன்னு தெரிஞ்சதுனால விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கை மேல காசு கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு கம்மியான விலைனாலும் அதை விக்கிற மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் இன்ட்ரோடியூஸ்ட் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் சிஸ்டம். அப்படின்னா எப்படின்னா, நீங்க என்னைக்கு உங்ககிட்ட நெல் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா என்கிட்ட இவ்வளவு நெல் இருக்குன்னு உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த நெல்லை போட்டீங்க அப்படின்னு சொன்னா 24 மணி நேரத்துல உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பணம் போயிடும். சோ தேர் இஸ் நோ மிடில் மேன் இன்வால்வ் அண்ட் யூ ஹேவ் கெட் த மணி. அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணின ஒரு சூழ்நிலையினால இதுவரைக்கும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வரலாற்றிலேயே ப்ரொக்யூர் பண்ணாத அளவுக்கு 28 லட்சம் மெட்ரிக் டன்னை இந்த 6 மாசத்துல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ப்ரொக்யூர் பண்ணிருக்கு. டெல்டா டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மட்டும் இல்லாம நம்ம ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து, சேலத்துல இருந்து, எல்லா இடத்துலயும், கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா பக்கமும் டிபிசிஸ் ஓபன் பண்ணி ஃபார்மர்ஸ் எங்க மேல நம்பிக்கை வச்சு 24 மணி நேரத்துல பணம் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையோட கொடுக்கறதுக்கான ஏற்பாடு I have reformed that procurement in a big way. And விவசாயிகளுக்கு டைரக்டா உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I told you, procurement பண்ணி நம்ம கொடோன்ல இருந்து ஷாப்புக்கு ட்ரக் மூலமா தான் நம்மளோட அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எல்லாமே போகும். சோ அதுல ஸ்பில்லேஜஸ் நிறைய இருக்கு. நடுவுல நிறுத்தி மூட்டையை இறக்கிடுறாங்க, இப்படி பிரச்சனை ஆகுது, எங்கேயாவது கொண்டு போய் வித்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்தது. அதை தடுப்பதற்காக ஒவ்வொரு நம்ம சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கிற எங்களோட எசென்ஷியல் கமாடிட்டிஸை ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு ட்ரக்லையும் ஜிபிஎஸ் போட்டு we are monitoring it live 24/7. ஒரு ட்ரக் 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்தில் நின்னாலோ, டைரக்டட் ரூட்டை தவிர வேற ரூட்டை எடுத்து போனாலும் we get an alert and we act immediately. So that has given an immense improvement to the system. So இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்தை இது கார்பரேஷன்ல பண்ணிருக்கோம். And procurement has become very transparent. We have gone for e-tenders. e-tenders மட்டும் தான் பண்றோம். உலகத்துல இருந்து எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் ஒரு டெண்டர் போட முடியும். கமாடிட்டிஸ் ரொம்ப குவாலிட்டியோட கொடுக்கறதுல நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி வீட்டுக்கு வீடு டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் ரேஷன் அப்படின்னு கேட்டீங்க. இந்த கோவிட் சமயத்துல உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் பணம் வீட்டுக்கு கொண்டு போய் தமிழக அரசு கொடுத்துச்சு. though it is challenging, it is possible.
இப்பவும் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து ஒரு 13 லட்சம் வீடு இன்னைக்கும் கண்டெய்ன்மெண்ட்ல இருக்கு பூரா தமிழ்நாட்டிலையும். அவங்களுக்கு வீடு வீடா தான் கொண்டுட்டு போய் தமிழக அரசு ரேஷன் கொடுத்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு கொள்கை முடிவை அரசாங்கம் எடுக்கும் பட்சத்து எங்க எங்க டிபார்ட்மெண்ட் என்னைக்குமே ரெடியா இருக்கு. வில் பி இன் a position to do it. மிகவும் பயனுள்ள தகவல். அந்த நீங்க தகவலை சொன்ன பொழுதே நிறைய பேர் அது என்ன வெப்சைட் என்ன ஆப்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்குவாங்க. TNEDPC TN நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுறேன். you can publish it. ஷூர் டெஃபினட்டாங்க. சொந்தங்களே, நீங்க இன்றைய அந்த மெசேஜை நோட் பண்ணிக்கங்க. நானும் திருப்பி உங்களுக்கு சாட் விண்டோல அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். கால நேரம் கருதி கிட்டத்தட்ட இன்னொரு 20 கேள்விகள் கேட்கப்படாத கேள்விகள் இருந்தாலும் நிறைய கேள்விகள் உங்களுடைய IAS சிவில் சர்வீசஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆஸ்பிரிங் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அதுல 2 கேள்விகள் மட்டும் மாறுபட்ட கேள்வி இருக்கிறதுனால அந்த 2 கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு அது போக இன்னும் ஒரு கேள்வி, மொத்தம் 3 கேள்விகளோட இன்றைய காணொலியை நம்ம முடிக்க போறோம். அந்த சிவில் சர்வீசஸ் உண்டான ஒரு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய கொரோனா சிச்சுவேஷன் டைம்ல நான் IASக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தாலும் டெல்லியிலேயோ அல்லது சென்னையிலேயோ நேரில் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமா நம்ம படிக்கிறது நம்மளுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. See, I want to tell you, civil service coaching centers அவங்க வந்து எந்த விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, what I felt personally is எதை படிக்கணும் அப்படிங்கறத மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்று கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் anything under the sky can be asked in the Union Public Service Examination. UPSC கொடுக்கிற இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வானத்துக்கு கீழே இருக்கிற எதை பற்றி வேண்டுமானாலும் அவர்கள் கேள்வியை கேட்கலாம். பட் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் போறது எதுக்காக அப்படின்னா, கடந்த 10 வருடங்களாக எந்த ஒரு பேட்டர்ன்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கறத பார்த்து ஒரு சிலபஸ வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைனை இந்த புக்க படிங்க இப்படி படிங்கிற அவுட்லைனை மட்டுமே கொடுப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருந்தா மட்டுமே, ஒரு பெர்சவரன்ஸ் உள்ள ஒரு பர்சனா இருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்க கிளியர் பண்ண முடியும். So coaching centers will not make you clear the examination. நீங்க பாஸ் பண்றதுக்கான விஷயத்தை கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எந்த இன்ஸ்டிடியூட்டும் பண்ண முடியாது. They'll just give you an outline. So online classes the best that I can tell you, because ஒரு ஹார்ட் என்விரான்மெண்ட்ல போய் டெல்லியில உட்கார்ந்துட்டு சாப்பாடு கிடைக்காம ஒரு பிரச்சனையான ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறத விட நம்ம வீட்லயே இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் இஃப் யூ ஆர் if you have conviction, உங்களோட மன உறுதியும் தைரியமும் இருந்தால் அந்த அவுட்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு you can really do wonders. No issues about it. சொந்தங்களே, தெளிவு பெற்று இருப்பீர்கள் என்று கண்டிப்பாக நம்புகின்றோம். அதைய சார்ந்த இன்னொரு ஃபாலோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் சேவைகள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தி, சிவில் சர்வீசஸ் பத்தி எந்த வெப்சைட்ல, அதாவது UPSC வெப்சைட் தவிர, UPSC வெப்சைட்ல சிவில் சர்வீசஸ் பத்தி மட்டும் இருக்கும், மற்ற எல்லா விதமான அரசு வேலை வாய்ப்புகளுக்கு எந்த வெப்சைட் கரெக்டான வெப்சைட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. See, I'm extremely sorry about it. 20 வருஷம் ஆயிடுச்சு படிச்சு எனக்கு I'm not in touch with whatever is happening now, because நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு செஷன் இதுக்காக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக வைங்க. I'll come prepared of what is happening and what is the best thing that can be done. எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா என்ன பண்ண முடியும், எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைங்கிற எல்லா விஷயத்தையும் I need to come prepared, to be honest. I'm extremely sorry for this. ஓகேங்க. நிறைய சொந்தங்கள் இன்றைய காணொளியிற்கு அவர்களுடைய பாராட்டுதலையும், இந்த மாதிரி நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு வீரமங்கை இருப்பது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு குளோபல் KBN டீம் கொண்டு சேர்த்திருக்கீங்க, நன்றின்னு பல விதமான பாராட்டுகளும், அந்த பாராட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நபர்கள் நம் சொந்தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள். அந்த பாராட்டுக்களையும் தாண்டி 5-6 சொந்தங்கள் நம் சகோதரிக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணும்னாலும் நாங்க வந்து கவர்மெண்டோடைய ரூல்ஸ், நீங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் எங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுத்து நாங்க வந்து உற்று துணையாக இருந்து எங்கள் சகோதரியின்
சாதனைகளை மேலும் பெரிதாக்க எங்களால ஆன சிறு உதவியாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சேட்ல, எனக்கு பிரைவேட்டாவும் குரூப்லையும். ஸோ அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காணொளியில் இவ்வளவு இன்ஸ்பைரிங்காக செஷன் முடியறதுக்கு முன்னாடியே இவ்வளவு விதமான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறங்கிறது ஒரு மிகவும் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம். அதை இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களிடமும் உங்கள் சார்பாக, நம் சொந்தங்கள் சார்பாக தெரியப்படுத்தி கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசியான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு இன்றைய சிறப்பு சாதனையாளர், இன்றைய சிறப்பு பேச்சாளர், நம் கௌரவ விருந்தினர் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டு ஒரு நிமிடம் எங்களுக்கு இடைவெளி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த கேள்வி என்னன்னாங்க, நிறைய பேர் கேட்ட கேள்வி. எங்களுடைய சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேர் இதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வீசஸ்ல நம்ம உள்ள என்டர் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கிறோம். அந்த ஆம்பிஷன்ல நம்ம பயணம் எடுத்து வைக்கும் பொழுது சில இடர்பாடுகள், சின்ன சின்ன தடங்கல்கள் நம்ம வாழ்க்கையில அதை நம்மளுடைய டெசிஷனையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாத்திருது. இது வேண்டாம், நம்மளுக்கு இதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை குறைத்து நம்மளை கீழிழுத்து செல்லும் மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்று விடுகிறது. அதுபோல் நம் தொழிலிலும், ஏன்னா இதுல நம்ம கேபிஎன் குளோபல் டீம்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் தொழிலில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளிலும் உள்ளார்கள். அவர்கள் இதே கேள்வியை வேறு விதமாக கேட்டுள்ளார்கள். என்னன்னா, என்னுடைய அரசு வேலை வாய்ப்புகளில் நான் நேர்மையாக இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து செல்லும் பொழுதோ, இன்றைய சிறப்பு பேச்சாளரை போல ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக இருக்கும் பொழுதோ நிறைய எனக்கு எதிரிகளோ அல்லது இடைஞ்சல்களோ வருகின்றது. அதை எப்படி நான் தாக்கு பிடிப்பது? அந்த மாதிரி ஒரு கோணத்துல கேட்டிருக்காங்க. தொழிலில் உள்ளவர்கள், எங்க தொழில இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல நிறைய இடர்பாடுகள், எங்களுக்கு இந்த தொழிலே வேண்டாம், இந்த தொழில எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல நாங்க எப்படி மனசு தைரியப்படுத்தி நாங்க மறுபடியும் உத்வேகத்துடன் வர வேண்டும் என்று எல்லாருமே அவர்களுடைய தடங்களை எவ்வாறு வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை பலவிதமான கோணத்தில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஆன்சர். இந்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு முதல்ல பதில் அளிக்கணும்னு விரும்புறேன். பிகாஸ் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு என்னோட ஸ்பீச் ஃபுல்லாவே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துல இது ஒரு அன்பிரசிடென்டட் COVID-19 டைம்ஸ். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு நம்ம தலைமுறை சந்தித்ததே இல்லை. நம்ம மார்ச் 23 முன்னாடி ட்ரெயின் ஓடாது, ஃபிளைட் ஓடாது, யாருமே வெளியில போக முடியாதுன்னு சொல்லி இருந்தா சிரிச்சிருப்போம். ஃபிளைட் ஓடாம, ட்ரெயின் ஓடாம, எங்கேயாவது பஸ் ஓடாம இந்த நாட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு அப்படி ஒரு கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சேலஞ்சிங் டைம்ஸ். கடந்த 90 நாட்களாக நாமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு 100 வருஷத்துல நாம இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றுமே இருந்ததில்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஐ வுட் லைக் டு கோட் ஜாக் மா, அலிபாபா நிறுவனத்தின் தலைவர். அந்த அலிபாபா நிறுவனத்தோட தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு நாம் நம் உயிரை காப்பாற்றி கொண்டால் மட்டுமே போதும், அதுவே நீங்க ஒரு மிகப்பெரிய லாபத்தை உங்க தொழிலில் சம்பாதித்ததற்கான அர்த்தம். இந்த 2020ஆம் ஆண்டு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதே, உயிருடன் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு சாதனையாக கூறுகிறார். அலிபாபா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவரே என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க பிசினஸ பத்தி நினைக்காதீங்க, இப்போ நாம எப்படி சேஃபா இருக்கணும், நாம எப்படி நம்மளோட சேர்ந்தவங்களை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறத மட்டுமே நினைக்க வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்றாரு. சோ இதுவும் கடந்து போகும். இந்த டைம் கண்டிப்பா பாஸ் ஆயிடும். and we will come out with flying colors. இந்த COVID-19 சிச்சுவேஷனே நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். தொழில் முன்னேற்றங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், எல்லா விதத்திலையும் இந்த நாடு முன்னேறுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அமையும் என்பதே பொருளாதார வல்லுநர்களும் அரசாங்கத்தில் இருப்பவர்களும் அதற்கான முனைப்புடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். சோ நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. பிகாஸ் நான் இது அகைன் ஒரே ஒரு பாயிண்ட ரீட்ரேட் பண்ணணும்னு விரும்புறேன். மெட்ராஸ்ல இருந்து ஆயா வேலைக்கு தான் டெல்லி
பதவிக்கு வருவாங்கன்னு நினைச்ச ஒரு வீட்டுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் ஒரு மெட்ராஸ்ல இருந்த ஒரு பெண் ஆக முடியும் என்பதை சாதிக்க முடியும் எனில் இந்த தொழில வர்ற கஷ்டம் எல்லாம் ரொம்ப தூசுக்கு சமானம். ரொம்ப ஈஸியா நீங்க எல்லாருமே கடந்து வந்துருவீங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாமல் பாதுகாப்பாக இருங்க. இந்த விஷயம் சீக்கிரமா கடந்து போயிடும். another thing for government sectorல ஒர்க் பண்றவங்களுக்கு, எஸ், எதிரிகள் இல்லாத இடமே இல்ல. பாத்தீங்கன்னா வந்து நாம இப்போ இந்த மாதிரி ஒரு குளோபல் நெட்வொர்க்க கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இந்த மாதிரியான சூழ்நிலையை ஒரு மிகப்பெரிய எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணிக்கணும், நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா முன்னேறணும், இப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வருவதே மிகப்பெரிய புண்ணியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை சுத்தி இல்லவே இல்லை. யாரு எப்படி இவங்களுக்கு போய் இப்படி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ எஸ், நீங்க உங்களோட பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நீங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இடர்பாடுகளும் எதிரிகளும் கண்டிப்பாக இருப்பாங்க. அகெயின் இக்னோர் தெம். உங்களுடைய பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பாதையை மாற்றிக்கொள்ளாமல் நேர்மையாக வாழ்ந்தோம் எனில், நேர்மையாக வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தடையா நிற்கவே நிற்காது. இன்று ஒரு அருமையான காணொளி, அருமையான சந்திப்பு. கொங்கு சமுதாயத்தின் தவப்புதல்வி என்றே சொல்ல வேண்டும். சாதனை பெண்மணியிடம் நிறைய பெண்கள் இன்று நம் காணொளியின் மூலம் இணைந்துள்ளார்கள். ஆரம்பித்தது பாரதியார், நடுவுல கேள்விகள் கேட்டதும் பாரதியார், முடிவும் பாரதியாரை நம் நினைவு கூர்ந்து சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், முட்டுக்கட்டைகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளிற்கினிதாக சமைப்பராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ கேட்டீரோ. அனைவரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள். கால நேரமும் நம்மளுக்கு இருக்கிறது. நிறைய பேர் வேண்டாம் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி நம்ம 20 நிமிஷத்தை தாண்டிட்டோம். இன்று ஒரு அருமையான காணொளியை உங்களுக்கு எங்களுடைய டைமையும் ஸ்ப்ரெட் பண்ணி நாங்கள் அலோவ் பண்ணி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நம் சமுதாயத்தை சேர்ந்த சாதனை பெண்மணியின் உரையை கேட்ட அனைவருக்கும் நம் கொங்கு சொந்தங்கள் சார்பாகவும், தவத்திரு பேரூர் மருதாசல் அடிகளார் அவர்களின் சார்பாகவும், தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் சார்பாகவும், முக்கியமாக இந்த காணொளி நடப்பதற்கு ஒருவர் மட்டுமே முயற்சி அல்ல, கேபிஎன் குளோபல் டீமில் பங்குள்ள அனைத்து சொந்தங்கள் அதாவது உறுப்பினர்களுக்கும் அவர்களின் சார்பாகவும் இன்றைய பேச்சாளர் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் டீம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. என்றும் நம்முடன் இணைந்திருங்கள் கேபிஎன் சொந்தங்களே. இதுபோல் பல சாதனையாளர்கள் நமக்கு உதவ காத்திருக்கிறார்கள். அவர்கள் தயாராக உள்ளார்கள், நீங்களும் தயாராக வேண்டும் என்பதே இந்த சாதனையாளர் கூறியது போல கேபிஎன் குளோபல் டீமின் அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய விருப்பமும் அதுவே. நம் சுவாமிகள் குலகுருக்கள் வழிநடத்த அனைவரும் ஒன்று சேருவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி இன்றைய காணொளியில் பங்கு பெற்ற அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே வேளையில் மாலை 6:40 மணியளவில் சந்திப்போம். நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு,
டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.